வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானியில் ஜம்பை அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கும். இது வந்து செவ்வாழை கண் நடவு வச்சுருக்காங்க. பெட்டு கட்டியிருக்காங்க. இந்த பெட்டு கட்டுவாங்க இல்லையா, கீழே வந்து ட்ரிப்பை போட்டுட்டு வேறு இந்த இதாக மரம்னா வேறு இங்கே வரைக்கும் இருக்கும், 2 அடி வரைக்குமே இருக்கும். பெட்டு முறை உரம் மருந்து எல்லாமே வந்து ஒன்றுக்கு ட்ரிப்பில் இங்கே போடுவாங்க, இல்லை பெட்டுக்கு மேலே போடுவாங்க. அது அந்த கணக்கில் வரும்னு வச்சுக்கலாம். உரம் கொடுக்குறது மருந்து தரது ஃபுல்லாகவே கீழே கொடுப்பாங்க, மேலே கொடுப்பாங்க, மாறி மாறி. அது பெட்டை போகிறத பொறுத்து. பெட்டு அதிகமானதுக்கு அப்புறம் கீழே இறக்கி விடுவாங்க. அது வரைக்கும் மேலே தான் போடுவாங்க. மேலே போட்டு தண்ணி நேரம் விடுவாங்க. இப்போ கீழே போட்டுருக்காங்க. இந்த மாதிரி மேலே போடுவாங்க. தெரியுதுங்களா? மாறும். இது வந்து இந்த சருகு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. களைக்குள்ளே அடித்தாலோ பெட்டு கட்டும்போது வேறு அடிபடும் போதோ கொஞ்சம் இலைக்கார்கள் வரும். அதை தாண்டி இலையை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக புள்ளி அடித்து கொஞ்சம் நோய் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து இந்த நோயின்னு சொல்லுவாங்க. காஞ்சாரன்னு சொல்லுவாங்க, சருகு நோயின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபீல்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழை வந்து நியர்பை 5.5 மாதம் ஆகுது. இப்போ தான் புது ஃபீல்டு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். கரெக்டாக 5.5 மாதத்தோட வாழை இந்தளவுக்கு கரெக்டாக என் ஹைட் இருக்குது. நான் ஒரு 5 அடி இருப்பேன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக என் ஹைட்டு, என்னோடய ஹைட்டில் இந்த வாழை இருக்குது. இப்போ இந்த வாழைக்கு வந்து ஆர்கானிக் முறையாகவே கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹியூமிக்கோட கண்டென்ட்லேருந்து, போரான் கண்டென்ட்லேருந்து, நேனோ கண்டென்ட் டோட்டலாக அது போக ஊசி மூலிமா மருந்து கொடுக்குறது கேட்டிருக்கு. ஸோ இந்த ஃபீல்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊசி போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபீல்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.